வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவுடன் போருக்கு தயாராக வேண்டும், பிரித்தானியாவில் ஜெனரல் எச்சரிக்கை. ரஷ்யா அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் பிரித்தானியாவின் பாதுகாப்பு திறன் குறித்து ஜான் ஸ்வீனி சந்தேகம். உக்ரைன் போர் நிறுத்தம் மீறல், ரஷ்யா நடத்திய அதிரடி தாக்குதலால் பதற்றம். சூப்பர் எல்னினோ எச்சரிக்கை, பிரித்தானியாவில் வானிலையில் ஏற்பட போகும் அதிரடி மாற்றங்கள். சீனாவுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, ஈரான் விவகாரத்தில் தலையிட்டால் போர் அச்சுறுத்தல். பிரிட்டனின் பாதுகாப்பை பலப்படுத்த இஸ்ரேலுடன் உறவை புதுப்பிக்க வேண்டும், விமானப்படை அதிகாரி அறிவுரை. ஈரான் விவகாரத்தால் திசை திரும்பும் அமெரிக்க கவனம், சீனாவுடனான ட்ரம்ப் சந்திப்பில் சிக்கல். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் பிரித்தானியா உடனடியாக செயல்பட்டு போருக்கு தயாராக வேண்டும் என்று அந்நாட்டின் மூத்த ஜெனரல் எச்சரித்துள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடிக்க வாய்ப்புள்ளதால் பிரித்தானியா தனது இராணுவ வலிமையை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். தற்போதைய சூழலில் அமைதி நிலவினாலும் எப்போது வேண்டுமானாலும் மோதல் ஏற்படலாம் என்பதால் இராணுவ தயாரிப்புகளில் தொய்வு இருக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நவீன ஆயுதங்கள், தொழில்நுட்பம் மற்றும் போதுமான வீரர்களை கொண்டு நாட்டின் பாதுகாப்பு படையை வலுப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பிரித்தானியா தனது கூட்டணி நாடுகளுடன் இணைந்து ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பது இவரது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. வெறும் தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டும் நம்பியிருக்காமல் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த எச்சரிக்கையின் சாராம்சமாகும். ரஷ்யா அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் பிரித்தானியாவின் பாதுகாப்பு திறன் குறித்து ஜான் ஸ்வீனி சந்தேகம். வடக்கு அட்லாண்டிக் கடற்பகுதியில் உள்ள முக்கிய தகவல் தொடர்பு மற்றும் எரிசக்தி கேபிள்களுக்கு அருகே ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்கள் உலவுவது பெரும் கவலை அளிப்பதாக ஜான் ஸ்வீனி கூறியுள்ளார். ஸ்காட்லாந்தின் கடலோர பகுதிகளில் நிலவும் இந்த ரஷ்ய அச்சுறுத்தல்களை சமாளிக்க பிரிட்டன் இராணுவத்திடம் போதுமான வசதிகள் இல்லையோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரிட்டனின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹீலி ஸ்காட்லாந்து எல்லைக்கு அருகில் 3 ரஷ்ய கப்பல்களை பிரிட்டன் மற்றும் அதன் நட்பு நாடுகள் கண்காணித்து வருவதாக சமீபத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார். ரஷ்யாவின் இந்த மறைமுக நடவடிக்கைகளை முறியடிக்க பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனைகளில் ஸ்காட்லாந்து அரசுக்கு பிரிட்டன் அரசு போதுமான தகவல்களை வழங்கவில்லை என்றும் ஸ்வீனி அதிருப்தி தெரிவித்துள்ளார். தேவையற்ற அணு ஆயுதங்களின் முதலீடு செய்வதை விடுத்து நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பிரிட்டன் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் போர் நிறுத்தம் மீறல், ரஷ்யா நடத்திய அதிரடி தாக்குதலால் பதற்றம். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. மாஸ்கோ மற்றும் கீவ் ஆகிய இருதரப்பும் அமைதி உடன்படிக்கைக்கு சிக்னல் கொடுத்த போதிலும் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் குண்டுகள் வீசப்பட்டன. இந்த திடீர் தாக்குதல்களால் உக்ரைன் மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளதோடு அமைதி பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைக்கு உக்ரைன் தரப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிக்க சர்வதேச நாடுகள் முயற்சி செய்து வரும் வேளையில் இந்த தாக்குதல் போர் நிறுத்த முயற்சிகளை பின்னடைய செய்துள்ளது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதில் உள்ள சவால்களை இந்த தற்போதைய வான்வழி தாக்குதல்கள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. சூப்பர் எல்னினோ எச்சரிக்கை, பிரித்தானியாவின் வானிலையில் ஏற்பட போகும் அதிரடி மாற்றங்கள். பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக உயர்வதே சூப்பர் எல்னினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரிய நிகழ்வு உலகெங்கிலும் அதீத காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் திறன் கொண்டது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பிரித்தானியாவை பொறுத்தவரை இந்த சூப்பர் எல்னினோ தாக்கம் காரணமாக வரும் குளிர்காலம் வழக்கத்தை விட அதிக ஈரப்பதமாகவும் குளிராகவும் இருக்க வாய்ப்புள்ளது. பசிபிக் பகுதியில் தொடங்கும் இந்த வெப்ப மாற்றம் வளிமண்டல காற்று சுழற்சியை பாதித்து பிரிட்டன் நோக்கி வரும் புயல் மற்றும் மழைப்பொழிவை மாற்றியமைக்கும். கடந்த 2015 தொடக்கம் 16ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட சூப்பர் எல்னினோ நிகழ்வு உலகளவில் அதிக வெப்பமான ஆண்டாக பதிவாக காரணமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரிட்டனில் கோடை காலத்தில் கடும் வெப்ப அலைகளையும் குளிர்காலத்தில் எதிர்பாராத காலநிலை மாற்றங்களையும் உருவாக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, ஈரான் விவகாரத்தில் தலையிட்டால் போர் அச்சுறுத்தல்.
ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கினால் அந்த நாடு பெரிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை சீனா அனுப்ப தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து இந்த மோதல் வெடித்துள்ளது. ஈரானிய விவகாரத்தில் சீனா தலையிடுவது பிராந்திய போரை மேலும் தீவிரப்படுத்தும் என அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயல்வதையும் ஈரானுடனான அதன் நெருக்கத்தையும் டிரம்ப் நிர்வாகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்த பதற்றமான சூழலில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் நடைபெற இருந்த முக்கிய உச்சிமாநாடும் தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஈரானுக்கான ஆதரவை சீனா கைவிட தவறினால் கடுமையான பொருளாதார தடைகள் அல்லது இராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் பாதுகாப்பை பலப்படுத்த இஸ்ரேலுடன் உறவை புதுப்பிக்க வேண்டும். விமானப்படை அதிகாரி அறிவுரை. பிரிட்டனின் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள ஓட்டைகளை சரிசெய்ய இஸ்ரேலுடன் மீண்டும் ராணுவ உறவை பலப்படுத்த வேண்டும் என ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சீன் பெல் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிப்பதில் இஸ்ரேல் காட்டிய நவீன தொழில்நுட்ப திறனை பிரிட்டன் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பிரிட்டனின் தற்போதைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் போதுமானதாக இல்லை என்றும் நவீன அச்சுறுத்தல்களை சமாளிக்க இஸ்ரேலில் உதவி அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தலைமையிலான அரசு இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதில் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சூழலில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் அயன் டோம் போன்ற பாதுகாப்பு கவச தொழில்நுட்பங்கள் பிரிட்டனின் எதிர்கால பாதுகாப்புக்கு முன்னுதாரணமாக அமையும் என அவர் கூறினார். அரசியல் கருத்து வேறுபாடுகளை கடந்து நாட்டின் பாதுகாப்பை கருதி இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுவது மிக முக்கியம் என அவர் பிரிட்டன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் விவகாரத்தால் திசை திரும்பும் அமெரிக்க கவனம். சீனாவுடனான ட்ரம்ப் சந்திப்பில் சிக்கல். ஈரானுடன் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக அமெரிக்கா தனது ராணுவ பலத்தையும் கவனத்தையும் ஆசிய பகுதியிலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி திருப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் அதிபர் ட்ரம்ப் நடத்த இருக்கும் முக்கிய உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக இந்த பாதுகாப்பு சவால்கள் எழுந்துள்ளன. ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் நீண்டகால திட்டங்களுக்கு இந்த ஈரான் மோதல் பெரும் தடையாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஈரானுக்கான சீனாவின் ஆதரவு மற்றும் ஆயுத விநியோகம் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ள நிலையில் இது ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பில் முக்கிய விவாத பொருளாகும். ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு பிராந்தியங்களில் ராணுவ ரீதியாக கவனம் செலுத்துவது அமெரிக்காவிற்கு பெரும் நிதி மற்றும் பாதுகாப்பு சுமையை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தனது பிடியை வலுப்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் பிரித்தானியா உடனடியாக செயல்பட்டு போருக்கு தயாராக வேண்டும் என்று அந்நாட்டின் மூத்த ஜெனரல் எச்சரித்துள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடிக்க வாய்ப்புள்ளதால் பிரித்தானியா தனது இராணுவ வலிமையை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார்.